சினிமா எது அரசியல் எது ஒரு மண்ணும் புரியாம நீங்கெல்லாம் ஒரு முன்னாள் அமைச்சர், நீங்கெல்லாம் விஜய விமர்சனம் பண்றீங்க. நீங்கெல்லாம் விஜய விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இருக்கா? ஒரே நேரத்துல 100 பேர் அடிக்கிறாரு அப்பா. எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. விஜய் அவர்களாவது சினிமாவில தான் 100 பேர் அடிச்சாரு. ஆனா நீங்க 2017 பண்ண சம்பவம் சினிமாவிட ஒரு படி மேல போயிடுச்சு. அதெல்லாம் சொன்னா நாடு சிரிச்சிரும், காரி துப்பிடுவாங்க. என்னன்னா மதுரையில வைகை அணையில நீர்மட்டம் படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு, நீர் ஆவியாயிட்டு இருக்கு. அதை தடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜ் விஞ்ஞானி, அதுதான் நம்ம அமைச்சர் செல்லூர் ராஜ் என்ன தெரியுமா பண்ணாரு? 10 லட்சம் ரூபாய்க்கு தர்மாகோல், 10 லட்சம் ரூபாய்க்குலாம் வாங்கல, கீழே இருக்கிற தர்மாகோல் எல்லாம் எடுத்து வண்டியில் நிரப்பிக்கிட்டு அதை 10 லட்ச ரூபா கணக்கு எழுதிட்டு நேரா வண்டி எடுத்துட்டு வந்து அணைக்கு முன்னாடி நிறுத்திட்டாரு. அணைக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அந்த தர்மாகோல் எல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே அந்த தண்ணி மேல அப்படியே பரபரன்னு மேலாப்புல பரப்பி விட்டாரு. எது தர்மாகோலை எடுத்து வைகை அணையை மூடலான்னு போன ஒரே அறிவாளி யார் தெரியுமா? நம்ம செல்லூர் ராஜ் தான். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. தக்கை எடுத்து போய் அங்க தண்ணி மேல மூடிட்டு இன்னொரு தக்கை எடுக்க திரும்புறான்ல, அவன் சூத்துலயே அந்த தக்க வந்து அடிக்குது இவன் மூணு தக்க. நீங்கெல்லாம் விஜய கிண்டல் கேலி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் உங்க பக்கம் திரும்பி உங்க வண்டவாளத்தை எடுத்து தண்டவாளத்துல விட்டோம்னு வச்சுக்கோங்க, நாரி போயிடும்.